இன்னைக்கு சத்துணவு ஊழியர்கள் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அங்கன்வாடி ஊழியர்கள், பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கு போய் பார்த்தா போராடிட்டு இருக்காங்க, தெருவில் உட்காந்துட்டு இருக்காங்க. பாவம், இவ்வளோ வருஷமா போராடிட்டு இருக்காங்க, எவ்வளோ மாசமா போராடிட்டு இருக்காங்க. இப்போ உட்காந்துட்டு நான் போய் பேசினா, ஐயா எங்களுக்கு வர்றது 6500 ரூபாய் 7000 ரூபாய், நாங்கள் வீட்டு வாடகை கொடுப்போமா, எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைப்போமா, நாங்கள் சாப்பிடுவோமா, எங்கள் குழந்தைங்களுக்கு பாலை கொடுப்போமா, என்னையா நாங்கள் செய்ய முடியும் 7000 ரூபாயில்? நாங்கள் உழைக்கிறோம். அரசு கிட்ட கேட்டால் எங்ககிட்ட பணம் இல்லை. என்ன சொல்லுறாங்க? திமுகல நிதி கிடையாதான், சத்துணவு ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு நிதி இல்லையா. துப்புரவு பணியாளர்கள் நாங்க இல்லைன்னா தமிழ்நாடு சென்னையில் நாரிடும். நாங்க தான் அந்த குப்பையை, நீங்க போடுற குப்பையெல்லாம் நாங்க தான் பொறுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? இன்னும் கொஞ்சம் ஊதியம் உயர்த்தி, நிரந்தர ஊதியம். திமுக என்ன சொன்னாங்க? எங்க கிட்ட நிதி இல்லை. மருத்துவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க எங்க உயிரை பணைய வச்சு நாங்க வேலை செய்யறோம். எங்க கோரிக்கை என்ன? மத்திய அரசு அங்க ஊதியம், மத்திய அரசு மருத்துவர்கள் என்ன ஊதியம் கிடைக்குதோ எங்களுக்கும் அது வேணும். நியாயமான கோரிக்கை. செவிலியர்கள் கொரோனா காலத்தில் நாங்கள்லாம் எவ்வளோ பேர் நாங்கள் உயிரை பணைய வச்சு நாங்கள் வேலை செஞ்சோம். மக்களுக்கு எவ்வளோ பேர் இறந்தாங்க. மருத்துவர்கள், செவிலியர்கள் இறந்தாங்க. மருத்துவர்களை விட செவிலியர்கள் தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க. செவிலியர்கள்லாம் காலையில் 7 மணிக்கு வந்துடணும், சாயங்காலம் 7 மணிக்கு தான் போக முடியும். நர்ஸ் மருத்துவர்கள் 9 மணிக்கு வருவாங்க, 2 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும். தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு என்ன சொன்னாங்க? எங்ககிட்ட நிதி இல்லை. இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க கோரிக்கை என்ன? எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. என்ன கோரிக்கை? சமநிலை ஊதியம், சமநிலை விலை. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? எங்களுக்கு நிதி இல்லை. அப்போ இவ்வளோ உழைக்கின்ற வர்க்கம் மக்களுக்காக பணியாற்றி கொண்டு, உழைத்து கொண்டு, உயிரை மாய்த்து கொண்டு, உயிரை பணைய வைத்து மக்களுக்காக வேலை செய்கின்ற, பணியாற்றுகின்ற இவ்வளோ அரசு ஊழியர்கள், பணியாளர்கள் இவ்வளோ போய் வேலை செய்யறாங்க. அதுக்கெல்லாம் திமுக கிட்ட பணம் இல்லையா, அரசு கிட்ட பணம் இல்லையா, நிதி கிடையாது. ஆனா தேர்தலுக்காக உங்களுக்கு 3000 ரூபாய் 5000 ரூபாய் உங்களுக்கு நிதி கிடைக்குது. எங்கிருந்து வந்தது அந்த நிதி? அதுவும் முன்பணமா. மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது நாங்க முன்கூட்டியே கொடுத்துடுவோம். ஏன்னா யாராவது நீதிமன்றம் போய் அதை தடுத்து நிறுத்திடுவாங்களாம். அட பாவிங்களா. ஒரு திட்டம் நடைமுறையில் இருந்ததுன்னா தேர்தல் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அந்த திட்டம் தொடரும். யாரும் நிறுத்த முடியாது. யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது. யாரும் கோர்ட்டுக்கு போறது கிடையாது. இப்படி ஒரு பொய்யை சொல்லி அடுத்த மாசம் கிடைக்காது அவங்களுக்கு. அதுவும் சொல்லிவிடுங்க பெண்கள் கிட்ட. ஏமா 5000 முடிஞ்சு போச்சு இல்லை, அடுத்த மாசம் 1000 ரூபாய் வராது, அடுத்த மாசம் 1000 ரூபாய் வராது, அதுக்கு அடுத்த மாசம் 1000 ரூபாய் வராது. அதுவும் கோடை காலத்தில் 2000 ரூபாய் முன்பணம் கொடுக்குறாங்களா? ஏன் போன வருஷம் கோடை வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் கோடையே வரலையா? இவ்வளோ ஒரு மோசடி 420 ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாதுப்பா. இவ்வளோ மோசடி, இவ்வளோ பொய், இவ்வளோ பித்தலாட்டம் செய்கின்ற ஒரு ஆட்சி திமுக. அதனால தான் நான் அவ்வளோ கோபத்தில் உணர்வு பூர்வமா இந்த 100 நாள் நடைபயணம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பகுதிக்காக நான் வந்தேன். நான் 38 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 34 மாவட்டத்துக்கு நான் போனேன். எதுக்கு போனேன்? மக்களை திரட்டி, மக்களுடைய உரிமைகள், பெண்களே எழுங்கள், வாருங்கள், போராடுங்கள், புரட்சி செய்யுங்கள், மாணவர்களை, இளைஞர்களை புரட்சி செய்யுங்கள், வீதிக்கு வாருங்கள், இந்த கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து புரட்சி செய்யுங்கள், மாணவர்களை, இளைஞர்களை வாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி.